சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கண்டிப்பா உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா அது எங்க அப்பா அம்மாவே ஆசீர்வாதம் பண்ண மாதிரி மலருக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். போங்க சார். சார் என்ன ஆசீர்வாதம் பண்ண. நல்லா இரு மலர், நல்லா இருமா. உன்னோட தங்கமான மனசுக்கு நீ எப்பவும் சந்தோஷமாவும் நீண்ட ஆயுளோடவும் இருக்கணும். நீயும் அர்ஜுனும் எப்பவுமே ஒன்னா சந்தோஷமா வாழணுமா. எழுந்து. ஹாப்பி பர்த்டே மலர். தேங்க்ஸ். மலர் வா சாமி கும்பிட்டு வரலாம். மேடம் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறேன். போமா. மலரு பாஸ் உனக்கு விஷ் பண்ணதான் வராரு. எப்படி விஷ் பண்றாருன்னு பாப்போம். வாங்க. குட் மார்னிங் மலர். இப்பதான் இருந்துச்சியா? சரி. குட் மார்னிங்கா? என்ன மலரு பிறந்ததுக்கு விஷ் பண்ணுவாருன்னு பார்த்தா இவர் விடிஞ்சதுக்கெல்லாம் விஷ் பண்ணிட்டு போறாரு. என்ன மலர், அர்ஜுன் உனக்கு முன்னாடியே விஷ் பண்ணிட்டாரா? இல்லக்கா பண்ணல. அப்புறம் உன்னை பார்த்துட்டு விஷ் பண்ணாம இருக்காரு. ஒருவேளை மறந்துருப்பாரோ? இது எப்படிடா மறைப்பாரு? சரி இரு நான் வரேன். அர்ஜுன் ஒரு நிமிஷம். சொல்லுங்க பார்வதி. நீங்க எதுவும் மறந்துடலையே? நானா? நான் எதுவும் மறக்கலையே. ஐயோ மறந்துட்டேன் பாருங்களேன். சாரி மலர், நான் சொல்ல மறந்துட்டேன். நீ சீக்கிரம் டிஃபன் சாப்பிடுற சரியா? என்ன மலர் அப்படி பாக்குற? மறக்காம சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. நீ எந்த வேலையும் நீ பண்ணக்கூடாது, புரியுதா? ஐயோ மறந்துட்டேன் பாரு. ஒரு ரூம்ல டேப்லெட் இருக்கு, நீ அதை போட்டுக்கோ சரியா? ஓகே. அர்ஜுன் சொல்லுங்க பார்வதி. உண்மையாவே இன்னைக்கு என்ன டேன்னு உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இல்லையே. என்ன டே இன்னைக்கு? மண்டே தானே? நல்ல ஞாபகம் இருக்கு. ஐயோ பாஸ் உங்களுக்கு என்ன அம்னிஷியாவா? இன்னைக்கு மலரோட சொல்ற வினோத். டேய் கண்டிப்பா வரேன்டா. நீ ஃபுல் டே உன் கூட தான். டோன்ட் வரிடா. மலர் நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாதடி. அவரு ஏதோ ஞாபக மறதியில மறந்துருப்பாரு. நீரு நான் போய் ஞாபகப்படுத்திட்டு வரேன். அக்கா வேண்டாம்க்கா. அவனுக்கே என் பர்த்டே ஞாபகம் வந்து விஷ் பண்ணட்டும்.
நீ சொல்லி எல்லாம் பண்ண வேண்டாம். போ மலர், அர்ஜுன் கிட்ட பேசு. உன் மனசுல இருக்கிற காதலை சொல்லி அவரை ஏத்துக்கிறேன்னு சொல்லு. இல்லக்கா, அத நான் ரொம்ப சாதாரணமா அவன் கிட்ட போய் பேசக்கூடாது. அதுல ஒரு அழகு இருக்கணும். சொல்லும் போதே அவன் இதையும் அப்படியே குளிரணும். அதுல அவன் பிரமிக்கணும், மயங்கணும். இதை விட அழகா எப்படி காதலை வெளிப்படுத்த முடியும்னு அவன் மனசுருகி நிக்கணும். அப்படி ஒரு நல்ல ஐடியாவை தான்க்கா நான் யோசிச்சுட்டு இருக்கேன். மலரு, என்ன ஏதோ ஐடியா அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? அது ஒண்ணுலட கட்டெரும்பு. மலர் இன்னைக்கு அர்ஜுனை ஏத்துக்க போறேன்னு சொல்றேன்னு சொன்னால, அத சாதாரணமா சொல்லாம அழகா ஒரு பொய்டிக்கா சொல்லணும்னு ஆசைப்படுறாளாம். பொய்டிக்காவா? அப்படின்னா அதான்டா, ஒரு கவித்துவமா அவன் மனசுல இருக்கிற காதல அர்ஜுன் கிட்ட சொல்லணும்னு யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கு ஒரு நல்ல ஐடியா வேணும்னு யோசிச்சுட்டு இருக்கா. ஐடியா குடுக்கிறதுக்கு நான் இருக்கும்போது நீ எதுக்கு மலர் இவ்வளவு ஃபீல் பண்ற? எத்தனை சினிமா நான் பார்த்திருக்கேன். 100 வருஷ தமிழ் சினிமால இல்லாத சீனா. அதுல இருந்து ஐடியாவை எடுத்துற வேண்டியதுதான். டேய், வாய் பேசாம முதல்ல ஐடியாவை சொல்றா. இரு பார்வதி, யோசிக்க வேணாம். வாங்க 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 வாங்க. வணக்கம். வாங்க. வணக்கம் தம்பி. புள்ளுவாங்க புள்ளுவாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி தம்பி, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அத்தையும் மாமா இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? ரொம்ப சந்தோஷம் தம்பி. செண்பகவல்லி அம்மா பார்க்கணும், கொஞ்சம் வர சொல்றீங்களா? கண்டிப்பா வர சொல்றேன். உட்காருங்க. உட்காரு. இதோ வர சொல்றேன் இப்போ. சரி. அத்தை குருக்கள் வந்திருக்காங்க, உங்களை கூப்பிடுறாங்க. மாமா உங்களையும் வாங்க வாங்க. போங்க மாமா. வணக்கம் குருக்களே, வாங்க. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் சார். உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அப்படியாம்மா, எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? நல்லா இருக்கும். கடவுளோட ஆசீர்வாதத்துல எல்லாரும் நல்லா இருக்கும். அம்மா, உங்க மருமக பிறந்த நாளைக்கு சென்னையில உள்ள பிரசித்தி பெற்ற ஆலயங்கள்ல சிறப்பு பூஜை எல்லாம் பண்ணியாச்சு. அவங்க பேரு ராசிக்கு அர்ச்சனையும் பண்ணியாச்சு. அதான் பிரசாதத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இந்தாங்கம்மா பிரசாதம். சந்தோஷம். ரொம்ப நன்றி குருக்களே. சரிங்கம்மா, அப்ப நான் போயிட்டு வரேன். என்னங்க இவ்வளவு தூரம் எங்க குடும்பத்துக்காக வந்திருக்கீங்க, அப்புறம் என்ன சாப்பிடாம போறீங்க? சாப்பிட்டு போங்க. இல்லங்க, பரவாயில்ல, இருக்கட்டும். சரி, ஒரு வாய் காஃபியாவது குடிச்சிட்டு போங்க. நீங்க சொன்னதே போதுங்க. எனக்கு இன்னொரு கோயில்ல பூஜை இருக்கு, நான் போயே ஆகணும். இன்னொரு நாள் கண்டிப்பா வரேன். சரி 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 வாங்க. ஆனந்த், சொல்லுங்க அத்தை. மலர் கூப்பிடுங்க. அதை கூப்பிடுறத வரோம். தங்கச்சிமா, தங்கச்சிமா எங்க? இதோ அவளே வந்து. அத்தை கூப்பிடுறாங்க, வாமா. போ மலர். வா மலர். சொல்லுங்க மேடம். மலர், என்ன மேடம் இது? மலர், இன்னைக்கு உன்னுடைய பிறந்த நாள்னு பள்ளி சென்னையில இருக்கிற எல்லா கோயில்கள்லயும் உன் பேருக்கு அர்ச்சனையும் சிறப்பு பூஜையும் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தா. அதுக்கான பிரசாதம் தான் இது. என்னம்மா பாக்குற? இந்தா, எடுத்து வச்சுக்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். எனக்கு நீங்க இதெல்லாம் பண்றத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நான் சந்தோஷமா இல்லையே.
வச்சு அவளோட பிறந்த நாள்ல அவளுக்கு சந்தோஷம் இல்லமாக்குறேன். இவன் எதுக்கு வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே போன் பண்றான்? பார்வதி, ஹலோ. என்ன? ஹலோ. கொஞ்சம் கீழே வாயேன். சரி வரேன். சிக்னலே இல்ல. ம். ஹலோ. போலாம். அது என்னாச்சு? நீ இறங்கு மலர், நான் சொல்றேன். வா போலாம். எங்க போறோம்? நீ வா மலர், நான் சொல்றேன். வா வா வா. அர்ஜுன், எங்க கூட்டிட்டு போற? நீ வா சொல்றேன். என்ன என்ன இடம் இது அர்ஜுன்? அந்த டோர் ஓபன் பண்ணா உனக்கே தெரியும். வா உள்ள வா. போ, ஓபன் பண்ணு. மலர், நீ அழவே கூடாது. பர்த்டே கேர்ள் சந்தோஷமா சிரிச்சுட்டே இருக்கணும், புரியுதா? வா வாங்க வா. இந்த மலர் கட் பண்ணு. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ.
ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. காரியம்டா பண்ணி வச்சிருக்க. எதுக்குடா இப்படி பண்ண? உன்னால அந்த ஆள் முன்னாடி பயந்து போய் நிக்க வேண்டியதாயிடுச்சு. ஏண்டா உங்க 2 பேரையும் நான் எவ்ளோ கஷ்டப்பட்டு திரும்ப இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தேன்னு மறந்து போச்சா? நீ திருந்திட்டேன்னு உன்னை இந்த வீட்டுக்குள்ள விட்டுருக்காங்க. ஆனா நீ அப்படியே தான் இருக்கேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும்ல. இதுக்கு முன்னாலேயாவது என் மேல இருந்த பாசத்துல நான் சொல்ற விஷயத்தையெல்லாம் கேட்டாங்க. ஆனா இப்ப அந்த மலர் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் என்ன ஒரு ஆளா கூட மதிக்கிறது இல்ல. இப்படி எல்லாம் நம்மள சுத்தி பிரச்சனைங்க இருக்கும்போது எதையுமே யோசிக்காம எந்த தைரியத்துல உங்க லாக்கர்ல போய் கை வச்ச? வாய் திறந்து எதுவும் பேசுடா. எதுக்கு இப்படி பண்ணேன்னு கேக்குறேன்ல, சொல்லுடா. இல்லக்கா, எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டுச்சு. நீ கேட்டா திட்டுவேன்னு பயந்துதான்க்கா பெரியம்மா லாக்கர்ல இருந்து எடுக்க போனேன். அதுக்காக நேரா போய் அவங்க லாக்கர்ல கை வைப்பியா? ஏற்கனவே உனக்காக பணம் எடுக்க போய் தானே அவ்வளோ பிரச்சனை நடந்தது. அன்னைக்கே நம்ம கையும் களவுமா மாட்ட வேண்டியது. இது நம்ம நல்ல நேரம். அந்த பார்வதியை மாட்டி விட்டுட்டு நம்ம தப்பிச்சிட்டோம். ஒவ்வொரு தடவையும் அப்படியே தப்பிச்சிட்டு இருப்போம் நினைப்பா உனக்கு? சூழ்நிலை எப்பவும் நமக்கு சாதகமாவே இருக்காது. டேய், எப்ப பார்த்தாலும் பணம் 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 அதையே கேட்டுட்டு இருக்க. அப்படி என்ன தாண்டா உனக்கு பணம் தேவை? சொல்லுடாங்கறல உன்ன. இல்லக்கா, நான் முன்னாடியே சொன்னலக்கா, தப்பான கேம்ல கொஞ்சம் பணத்தை இழந்துட்டேன்னு. அந்த பிரச்சனை இன்னும் முடியலக்கா. கடன் வாங்கினவன் போன் பண்ணி மிரட்டுறான்க்கா. பணம் கொடுக்கலன்னா வீட்டுக்கு வருவேன், இல்லைன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொல்றான்க்கா. அதுக்கு பயந்துதான்க்கா இப்படிலாம் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருக்கா. ஐயோ, ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு புதுசு புதுசா இப்படி பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கியேடா. எனக்கு வர ஆத்திரத்துக்கு உன்னை நானே கழுத்தை நெரிச்சு கொன்னுடலான்ற அளவுக்கு கோவம் வருது. அக்கா சாரிக்கா, எப்படியாவது இந்த ஒரு தடவை மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணுக்கா. இனிமே இந்த மாதிரிலாம் எந்த தப்பும் பண்ண மாட்டேன்க்கா. அந்த பணத்தை எப்படியாவது எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கா. எது நானா? டேய், என்ன வெறுப்பேத்திட்டு இருக்காத. ஏற்கனவே நிக்கிதாவில் நடந்த பிரச்சனையால அம்மாவே இப்ப என்ன சந்தேக கண்ணோட தான் பாக்குறாங்க. அது போதாதுன்னு இப்ப நீ வேற அந்த ஆள் கண்ணு முன்னாடி திருடி மாட்டிக்கிட்ட. ஐயோ, இப்ப என்னால எதுவுமே பண்ண முடியாது. வெளியில இருக்கிற பிரச்சனையை கூட சமாளிச்சிடலாம், வீட்டுல வேற பிரச்சனையை என்னால சமாளிக்கவே முடியல. நீயே ஏதாவது பண்ணி அவங்கள சமாளிக்கிற வழி பாரு. எனக்கும் அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. என்ன டார்ச்சர் பண்ணாத. அக்கா ப்ளீஸ்க்கா. டேய், இதுவே உனக்கு கடைசி தடவையா இருக்கட்டும். எனக்கு தெரியாம திரும்ப இந்த மாதிரி ஏதாவது பண்ண, அவங்க உன்னை துரத்துறதுக்கு முன்னாடி நானே உன்னை வீட்டை விட்டு துரத்திடுவேன். இவ்வளவு கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி கடைசியில ஒன்னும் சொல்லாம போறான்.
மேல ஒருத்தர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு பாரு, அவரை சொல்லணும். ச்சே. ஏ கட்டரும்பு இத பாரு, இத பாரு. என்னப்பா? யோ, உன்ன மாதிரியே ரொம்ப பழசா இருக்கியா? ஏதாச்சும் ட்ரெண்டிங்கா யோசியா? பழைய படம் பாக்குற கேசா நீ? ஏன்பா? ஆள பாரு, பாரியா? கிண்டல் பண்ணாத கட்டரும்பு. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன். கிழிச்ச. நல்லா நல்லா பார்த்து சொல்லியா, நல்லா பார்த்து சொல்லு. சரி நீயும் பாரு. இது இது வேணாம். டேய் கட்டெரும்பு, என்ன நடக்குதுங்க? வா மலரே, உனக்காக தான் நிறைய ஐடியா யோசிச்சு வச்சிருக்கோம். ஐடியா யோசிச்சதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். முதல்ல ஜோடி புறாக்கள் 2 பேரும் எங்க போயிட்டாங்கன்னு கேப்போம். ஆமா மலரே, எங்க போனீங்க? அர்ஜுன் உன்னை எங்கெல்லாம் கூட்டு போனாரு? அண்ணா, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத இடத்துக்குலாம் கூட்டிட்டு போய் இது வரைக்கும் நான் அனுபவிக்காத ஒரு சந்தோஷத்தை எனக்கு அர்ஜுன் கொடுத்துட்டாரு. அப்படியா? அப்படி எங்க கூட்டு போனாரு? அட அட அட, பாஸ் அசத்திட்டாரு போல இருக்கே. ஆமா. நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. அர்ஜுனை நான் எப்போ ஏத்துக்குவேன்னு அவன் ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருக்கான். நான் தான் சொல்லாமலே அவனை கொஞ்சம் அலைய விட்டுட்டே இருக்கேன். மலரே, கவலைப்படாத மலரே. வெயிட் பண்ண வச்சு கொடுத்தாலும் நீ அவருக்கு கொடுக்க போற சந்தோஷம் ரொம்ப பெருசு. ஆமா, எப்ப சொல்றதா இருக்க? அதத்தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். எப்படி சொல்றதுன்னு தான் எனக்கும் தெரியல. மலரு, அதுக்குத்தான் நாங்க சில பல ஐடியாக்கள்லாம் வச்சிருக்கோம். அத அப்படியே அள்ளி விடுறோம். நீ அதை கேட்டு அப்படியே போய் சொல்லிடு. வா, சந்தோஷத்துல அப்படியே துள்ளி குதிக்க போறாரு. முதல்ல நீ ஐடியாவை சொல்லு. அது துள்ளி குதிக்கிற மாதிரி இருக்கா இல்ல தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி இருக்கான்னு நான் சொல்றேன். சொல்லு. இங்க பாரு. இதெல்லாம் ஒரு ஐடியாவாடா? நீ எந்த ஐடியாவும் கொடுக்க வேண்டாம். நீ போய் வேலையை பாரு போ. உன் ஐடியாவை நீயே வச்சுக்கோ. யோ, நல்ல ஐடியா தானயா? ஆமா கட்டரும்பு. அப்படியே அடிச்சிட்டு போதே. சரி, அதை விடு கட்டரும்பு. எல்லாம் உண்டாலதாயா? சரி, ஃபீல் பண்ணாத விடு. போடா. ஏய், யாரா நீங்களா? ஏய், போடா. வெளிய போடா. ஏய், அமைதியா இரு. போடா. ஏய், ஏதாவது பேசுன. ஏய், யாரா நீங்களா? புடிடா. வாயை மூடுடா, சொருகிடுவேன். ஏய், ஏய், ஏய். யாரா நீங்க? யாரா நீங்க? டேய், விடுடா. யாரா நீங்க? என்ன பண்றீங்க? சுட்டுருவேன். ஏய், அசைங்க. அசை விடுடா. டேய். ஏய், நிக்கங்க. நீங்க போங்க. போங்க, சுட்டுருவேன். சைலண்டா போய் உட்காருங்க. எனக்கு போங்க. போங்க. போங்கன்னு சொல்றல. சுட்டுருவேன். போங்க. மாமா. போங்க. போங்கம்மா. பேசாம அமைதியா உட்காருங்க. விடுங்கடா. இல்லனா. ஏய், அத்தை விடுடா. உட்காருங்க. எழுந்தீங்கன்னா அவ்வளவுதான். ஒண்ணு பண்ணாது. ஏய், பேசுனா முத்திரும். ஏய், அமைதியா இங்க உட்காருங்க. வாயை மூடுங்க. ஏய், யாரா நீங்களா? என்னடா வேணும் உங்களுக்கு? ஏய், எதுக்கு அந்த மாதிரி பண்றீங்க? ஏய், பேசாம இருக்கறியா இல்ல உன் சங்கம் எடுத்துறவா? அத்தை, மாமா. அசையாதீங்க. சுண்டுருவேன். ஐயோ, யாரா நீங்களா? ஏய், என்னடா பண்ண போறீங்க? ஏய், காசு பண்ண ஏதாவது வேணுமாடா? சொல்லுங்கடா தரேன். ஏய், அத்தையை விடுங்கடா. ஏய், பேசாம இருக்க போறியா இல்ல வாயில குத்திரவா? ஏய், வாய் மூடு. மீதியா பாருங்க. ஏய், ஐயோ, ஏய், வாங்க நில்லு. ஏய், அமைதியா இரு. பின்னாடி போ. என்னடா வேணும்? வாயை திறந்து அசையாதீங்க. சத்தம் போடக்கூடாது. யாருடா நீங்களா? கொஞ்ச நேரத்துல உனக்கே தெரியும். அது வரைக்கும் சைலண்டா இருக்கணும். இல்ல கொன்றுவேன். ஏய், அவள ஒண்ணும் பண்ணாத. ஏய், ஐயோ, ஏய், சத்தம் வரக்கூடாது. யாரும் அசையக்கூடாது. அமைதியா இருங்க. இதே இடத்துல என்னக்கா நடக்குது? என்னன்னு தெரியல. வா, கீழே போய் பாரு. வா. ஏய், ஏய், ஒண்ணும் பண்ணாதீங்க. ஏய், டேய், யார் நீங்களா? ஏய், இவதான்டா நம்ம டார்கெட். வாடா. மலர், வா போலாம். ஏய், வா. இல்ல. உட்காருங்க. விளையாடாதீங்க. ஏய், இல்ல. எங்க தப்பு சொல்ல பாக்குறீங்க? அதான் சாத்திக்கோ. ஏய், மரியாதை ஓரமா போய்டு. ஏய், முடியாது, போங்க வெளிய. எங்க கிட்ட தான் எப்படி தப்பிக்கலாம் பாக்குறோம். ஓரமா போ. போய்டு. ஓட சொன்னேன்ல. போதும். பார்வதி, ஏய், டேய், ஓடா. யாரா நீங்களா? டேய். கதை ஓடுறா. ஓடுறா அவள. ஏய், டேய், மலர், விடுங்க. ஏய், ஆ, ஓ. விடு. ஓ. ஏய், ஏய், விடுங்க. ஓட சொல்லுங்க. விடுங்கடா.
அமைதியாவா என்ன பாஸ் அப்படி ஸ்டன் ஆகி நின்னுகிட்டு இருக்கீங்க? ஓ இதுதான் அழகுல மயங்கிறதா பாஸ்? அண்ணா பாத்தீங்களா? பாஸ் மலர் வந்துருச்சு. அர்ஜுன் சொல்லு மலர். எப்படி இருக்கு? எது? தெரியாத மாதிரி நடிக்காத. இந்த சாரி எனக்கு எப்படி இருக்கு? சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல மலர். இந்த உலகத்திலேயே அழகு எதுன்னு கேட்டா 1000 விஷயங்களை சொல்ல முடியும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உன்னை இப்ப பார்க்கும்போது அழகுங்கிற அந்த வார்த்தைக்கு உன்னை தவிர வேற எதையுமே சொல்ல முடியாது. உலக அதிசயங்கள் 7 தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா 8வது அதிசயமா உன்னோட அழகையும் சேர்க்கலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு உன்னோட அழகால எல்லாரையும் பிரமிச்சு நிக்க வச்சிட்ட. ஒரு வார்த்தையில சொல்லணும்னா அந்த பிரம்மன் வரைஞ்ச அழகான ஓவியம் மாதிரி இருக்க. டே மச்சான், நீயாடா இது? நீ எல்லாம் இப்படி பேசி நான் பார்த்ததே இல்லடா. சும்மா கவித்துவமா பேசி அசத்திரியடா. டேய், கவிதையோட இலக்கணத்தையே பாக்குறப்போ கவித்துவமா பேசலன்னா இப்படிடா? ரைட் தான். மலரை பார்த்ததும் இதெல்லாம் தானா வருது. எனக்கு இப்ப பசி வருது, கேக்க பார்த்ததும் ருசி வருது. நீங்க எல்லாரும் வந்தீங்கன்னா கேக்க வெட்டிடலாம். ஏண்டா எவ்வளவு எமோஷனலா பேசிட்டு இருக்கேன், கேக்க வெட்டுங்கன்றான் பாரு. பாஸ் பசியும் ஒரு வகையான எமோஷன் தான் பாஸ். சொல்லியா? ஆமாடா மச்சான். சரி போங்க போங்க போலாம், வா வா வா. கேக்க வெட்டுவோனே. வாங்க மேடம். வா. ஆனந்த், பாக்ஸ் ஓபன் பண்ணுங்க. அண்ணா ஒரு நிமிஷம். என்னாச்சு மலர்? இல்ல, கேக் கட் பண்றதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதானமா? தாராளமா சொல்லுது. ஒரு நிமிஷம். என்னது? நீங்க பேச போறியா? அப்ப கேக்கு. டேய் பேக்கு, கொஞ்ச நேரம் சும்மா இருடா. மலர் எப்படியும் அர்ஜுனை பத்தி தான் பேச போறான்னு நினைக்கிறேன். நீ ஏதாவது பேசுனேன்னு வச்சுக்கோங்க, அவ கேக்க கட் பண்றதுக்கு முன்னாடி நான் உன் நாக்கு கட் பண்ணிடுவ பாத்துக்கோ. நாக்கையா? இந்தாம்மா, புடி. பேசு. நீ பேசு மலர். என்னடா இந்த பர்த்டே ஃபங்க்ஷன்ல ஏதோ பேச போறேன்னு மைக்க வாங்கிட்டு வந்து நிக்கிறேன்னு நினைக்காதீங்க. என்னோட மனசுல இருக்கிறத சொல்றதுக்கு இதை விட ஒரு அழகான தருணம் என் வாழ்க்கையில அமையுமான்னு தெரியல. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். காரணம் இன்னைக்கு என்னோட பிறந்த நாளுங்கிறதுனால இல்ல. பிறந்ததுல இருந்து இத்தனை வருஷத்துல நான் பெருசா இந்த மாதிரி எல்லாம் பர்த்டே கொண்டாடினதே இல்ல. அதுக்காக நான் வருத்தப்பட்டதும் இல்ல. ஆனாலும் இன்னைக்கு நான் இவ்ளோ சந்தோஷமா இருக்கேன்னா அதுக்கு காரணம் என்னோட அர்ஜுன் தான். என் வாழ்க்கையிலேயே நான் என் அப்பாவுக்கு அப்புறம் நான் ரொம்ப நம்புற நேசிக்கிற ஒரு ஆண் அர்ஜுன் மட்டும்தான். எல்லா பொண்ணோட வாழ்க்கையிலயும் ஒரு ஆண் கண்டிப்பா இருப்பான். அது அப்பாவா இருக்கலாம், ஒரு நண்பனா இருக்கலாம், காதலனா இருக்கலாம், கணவனா கூட இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது எல்லாமுமே சேர்ந்த ஒரு உறவாதான் ஏன் அர்ஜுன் எனக்கு கிடைச்சிருக்கான்னு நான் சொல்லணும்.